உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் தள்ளாதீங்க, கொஞ்சம் தள்ள வேண்டாம். தள்ளாம நில்லுங்க. வாப்பா. ஏய் கிருஷ்ணா, வரும். அண்ணா என்ன கேமரா நான் வெளிய வந்துட்டேன். ஆடி இங்க கூடா பக்கத்துல. வீடியோக்கு வடினா ஆடி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்களா? கொஞ்சம் காத்து வரும் சார். கிருஷ்ணா கதிரா கிருஷ்ணா வருது கதிரா இப்படி போய் அடி கொண்டு வந்து அடி எப்படி பட்டு கதிரா அடி கொண்டு சரி டிசம்பர் 5 தேதி வந்த பின்னாடி வந்தப்ப நீங்க பின்னாடியே நிக்கிறீங்க. நாமளாத அழுது கத்தி மனசுக்குள்ளே சேரா வைடு வச்சுக்கோ இங்க பாரு சார் ஆத்து வேணுங்க எடுங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க கேமரா ப்ளீஸ். கொஞ்சம் எடுங்க. வா. குடும்பத்தோட கேமரா கொஞ்சம் வழி விடுங்க சார். ஸ்டாப் பண்ணு. எல்லாரும் இங்கே நில்லுங்க. மீதிவே நில்லுங்க சார். கொஞ்சம் உள்ள வர வேண்டாம். தயவு செய்து அப்படியே இருக்குதா? ஸ்டாப் பண்ணு. உள்ள போய் இங்க நிக்கிறேன். வணக்கம். கொஞ்சம் சத்தம் போடுங்க.
ஊடகவியலாளர்களுக்கெல்லாம் நன்றி. நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுறதுனால சில விஷயங்கள் நீதி வழங்குவதற்கு ஏதுவாக சில உண்மைகள் வெளியே வருவதற்கு உங்களுடைய பணியும் காரணமாக இருந்திருக்கிறது. முக்கியமாக இது பாராட்டு விழா நடத்துகிற நேரம் இல்லை. இவர் பாலாஜி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேணும். ஏன் வந்தாருன்னு கேட்குறத விட வந்தாரேங்கிற சந்தோஷப்பட்டுங்கிறது தான் முக்கியம். இது அவருடைய ஏரியா, அவருடைய வீடு இருக்கிற இடம், அவர் ஊர், அவர் மக்கள். அவர் தேடி வராமல் யார் வருவாங்க? ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. கட்சியை பொறுத்தது இல்லை அது. இப்போ நீங்கள் அந்த தவிர எல்லாரும் அதை பார்க்குறது 18, 12, 11ன்னு நம்பராக பார்க்காதீங்க. ஒரு அம்மா, ஒரு பிள்ளை, ஒரு பேரன், அதை இழந்துட்டு நிற்கிற தாத்தா, பாட்டி, குடும்பம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். நம்ம எல்லாரும் மனிதர்கள் தாங்கிறதுனால அந்த கோணத்தில் பார்க்கலாம். இப்போ கேஸு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதை பற்றி ஜாஸ்தி கமெண்ட் அடிக்கிறதோ இல்லது வேறு சதி திட்டங்களை பற்றி பேசுகிறதுக்கோ இது நேரம் இல்லைங்க. அதெல்லாம் சட்டமும் நீதியும் பார்த்துக்கும். இப்போதைக்கு நேரத்தில் இன்னமும் உயிர் சேதம் ஏற்படாமல் காப்பாற்றின பாலாஜி அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இதை மிகச் சிறப்பாக ஒரு தலைமை பண்புடன் ஏற்று காழ்ப்பு எதையும் காட்டிக்காமல் சட்டத்தை மாத்திரம் வழி நடத்தணுங்கிற முறையில் முதல்வர் அவர்கள் செயல்பட்ட விதம் எனக்கு பெருமையாகவும் இருக்குது. நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயாட்ட, முதல்வர்கிட்ட வைக்கணும். இனி இந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு எல்லா கட்சிகளுக்குமே அழுத்தமான சட்டங்களும் ஒதுக்குப்புறத்தில் இவர்கள் சந்தித்து கொண்டு இவர்கள் பரப்புரையை வழங்கும் இடமாக அமைக்க வேண்டும். அது ஒரு முன்னுதாரணமாக, நாட்டிற்கே முன்னுதாரணமாக மீண்டும் தமிழகம் திகழ வேண்டும் இந்த விஷயத்திலையும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதாவது தவிர சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணுங்கிறது எல்லா சிட்டிசன்ஸும் உணர வேண்டிய முக்கியமான விஷயம். சிட்டிசன்ஸுக்கு புரிஞ்சதோ அளவுக்கு தலைவர்களுக்கும் புரியணும். தயவுசெய்து இது இந்த நேரத்தில் நம்ம அதை குழப்பிக்கிட்டு இல்லாமல் செய்தியை நேர்மையாக சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் யார் உண்மை அப்படின்னு கேட்குற காலகட்டம் இது. உண்மைன்னா பல உண்மை இருக்குதுன்னு சொல்கிற காலகட்டம். உண்மை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். சட்டமும் நீதியும் அனைவருக்கும் ஒரே விதமாக அமைய வேண்டும், நேர்மையாக அமைய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க, இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாருக்கும் நாட்டு நடப்பு தெரியும். நிகழ்ந்து விட்ட இந்த சோகத்திற்கு அனுதாபம் சொல்வதற்கும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வழியையும் இனிமேல் இந்த மாதிரி நேராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கிறது தான். நாங்கள் வண்டியில் கூட அதை தான் பேசிட்டு வந்தோம். இன்னொரு இடத்துல பர்மிஷன் கொடுக்கலைங்கிறத விட அந்த இடத்துல கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும், பாலத்தில் இருந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருந்தா இன்னும் உயிர் சேதங்கள் எவ்வளோ ஆயிருக்குங்கிறத நம்ம யோசிச்சுட்டு கொஞ்சம் பொறுப்புடன் நாம் நடந்து கொள்ளும். நாம் தான் உங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்து சொல்கிறேன். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ப்ராப்பராக கவர்மெண்ட் எடுத்திருந்தா இந்த கேஷுவாலிட்டி தடுத்திருக்கலாம் அப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்கல்ல சார். அவங்க நான் பேசுகிறது மனிதம், அவங்க பேசுகிறது அரசியல். ரெண்டுக்கும் இந்த நேரத்தில் வித்தியாசம் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த மாதங்கள் வரும், அப்போ அரசியல் பேசிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டியது மனிதாபிமானமும் மனிதமும். இது இனி நிகழாமல் தவிர்ப்பதற்கு என்ன வழி உண்டுங்கிறத எல்லா கட்சிகளும் பாரபட்சம் இல்லாமல் உட்கார்ந்து யோசித்து அந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். முதலமைச்சரும் மனதிளகி இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். பாதிக்கப்பட்டவங்க உயிரிழந்தவங்க நேரடியாக பார்த்துருக்கீங்க, என்ன சொல்றாங்க, அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, நீங்க எப்படி ஆறுதல் சொன்னீங்க? சார், இது ஆறுதல் சொல்ல முடியுமா? நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது பொருந்துமா? அவங்களுக்கு போதுமா? அது போன பிள்ளை திருப்பி கிடைக்குமா? இதுதான் சொல்றாங்க. இதை கேட்டுக்குங்க. இவ்வளவுதாங்க செய்தி. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அவங்க கிட்ட நீங்க அரசியல் கேட்டுட்டு இருக்க முடியுமா? புள்ள போச்சுங்கிறாங்க. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போறதில்ல. இந்த பணம் எவ்வளோ கொடுத்தோங்கிற போட்டியும் வேணாம். அவங்களுக்கு நீதி கிடைக்குதாங்கிறத நீங்க தான் பார்க்கணும். We all should. என்ன நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி போட முடியுமா? இவன் என் அக்காவும் தங்கியும் தம்பியும் அங்கே இருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இவரா அவரான்னு எப்படி? நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் கடமையை என்ன முடியுமோ அவரை செஞ்சுருக்காரு. அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாம், இடைஞ்சல் பண்ணாமல் இருங்க. பாவம், அவர் செய்கிறத செய்யட்டும்.
நீங்கள் அப்புறமா நீங்கள் அரசியல் இருக்கவே விமர்சனம் இருக்கவே இருக்காது. எப்போ வேணால் யார் மேலே வேணால் வைக்கலாம். இப்போ இருக்க நேரம் வந்து மனிதாபிமானம் காட்ட வேண்டிய நேரம். இனி இது நிகழாமல் இருப்பதற்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி இதுக்கு ஏதுவாக நம்ம நடந்து கொள்ளாமல் தட்டி கேட்பதற்கு உரிமை உங்களை விட வேறு யாருக்கு இருக்குங்க? அனைத்து கட்சியினரும் வந்துட்டாங்க சார். உயர்நீதிமன்றமும் ஸ்பாட்டுக்கு போகல. என்ன மாதிரியான கட்சி உங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அடுக்கடுக்கா வச்சிருக்காங்க. உங்க பார்வையில் என்ன சார்? இப்ப வரை ஸ்பாட்டுக்கு யாருமே வரலையா சார்? விஜய் தரப்புல யாருமே வரல சார். நீங்க என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட கேட்கலாம், இவர் ரெஸ்பான்சிபிலிட்டியை அமைச்சர்கிட்ட கேட்கலாம். யாரோ ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றது நியாயமா இருக்குமா? அரசியல்வாதி உங்களுடைய நான் என்னை விட மூத்தவங்கலாம் இருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அந்த அனுபவத்திலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும், அது எதிரியாக இருந்தாலும். ஏன்னா அனுபவங்கிறது எல்லாருக்குமே பாடம். அதனால் இப்போ இந்த கட்சி பிரித்து தயவுசெய்து நீங்கள் பேசாதீங்க. மக்கள் பக்கம்தான் நீங்கள் பேசணும். எந்த கட்சி பக்கமும் நீங்கள் தயவுசெய்து பேசாதீங்க சார். அறிவுரை சொல்கிற வயசா சார் அவருக்கு? அவர் சார் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்குறீங்க. சார் இப்போ காலம் கடந்து இந்த அறிவுரையை சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. இனி அவர் ஒரு தலைவனாக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அறிவுரை சொல்றதுக்கு நாங்கள் யாரு? அது அவங்களுக்கே இருக்கிற விஷயம். அவங்களுடைய பார்வை என்னன்னா எல்லாமே திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம்ன்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை திமுக மேலேயே எடுக்கிறாங்க. இல்லை பாருங்க, அவங்க குற்றம் சாட்டுறவர் இதோ இங்கே நிற்கிறாரு. மற்றவங்க குற்றம் சாட்டுறவங்க எங்கேங்கிற கேள்வியை நீங்கள் தான் கேட்கணும், எங்களை கேட்காதீங்க கேள்வி. நான் இங்கே அரசியல் பேச வரலைங்க. நான் அடுத்த மாதம் வருவேன், அதுக்கு அடுத்த மாதம் வருவேன், பேசிக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதம் அவங்கள விட்டுருவோம், நிம்மதியாக இருக்கட்டும். அவங்க மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணட்டும். திரும்ப கிண்டி எப்படி செத்தாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டால் இப்போ எங்கிட்ட அழுகிற மாதிரி அழுவாங்க. அழுது ஓஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க. ஆமாங்க, அதை சொல்லி காட்டுறதே அசிங்கம்னு நான் நினைக்கிறேன். யார் ஜாஸ்தி கொடுத்தாங்க குறைவு கொடுத்தாங்கன்னு இல்லை, எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுங்கிறேன். நான் என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன். அரசுக்கு ஏற்கனவே நஷ்டம். இந்த இதில் நம்ம பணம் தான் அது அவங்க பணம். அரசுக்கு நஷ்டம்னா நமக்கு நஷ்டம் தான், அவ்வளோதான். அப்படி தான் நினச்சிக்கணும். நம்ம மக்களை பற்றி நினைப்போம். விஜய் கட்சியினர் ஃபுல்லாமே தொடர்ந்து தலைமறைவாக இருக்காங்களா சார்? அவங்க இன்னும் போலீஸ் வந்து தேடிட்டு தான் இருக்கு. அது சொல்லிட்டேன். இப்போ சாடுற நேரம் இல்லைங்க, அதுக்கு சட்டம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. எஸ்ஐடி வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. பெரிய போலீஸ் ஆஃபீஸர்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் விசாரிக்கிறத விட இன்னும் ஆழமாகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வணக்கம். கொஞ்சம் வழி விடுங்க, அந்த பக்கம் போறதுக்கு வழி விடுங்க.